சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய இரவு முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. நேற்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளில் திமுகவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவரது கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் கண்ணியத்துடனும் கவனத்துடனும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய தேர்தல் முறையில் வாக்களிப்பதன் இரகசியத்தன்மை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இதனை பாதுகாக்கும் பொருட்டு பல்வேறு சட்ட விதிகளின் கீழ் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன. குறிப்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்குள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொத்தானை அழுத்தும் போது புகைப்படம் எடுப்பதோ அல்லது அதனை வீடியோவாக பதிவு செய்வதோ சட்டப்படி குற்றமாகும் எனவும் 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 128 வாக்குப்பதிவின் இரகசியத்தன்மை கண்டிப்பாக பேணப்படுவதை உறுதி செய்கிறது. ஒரு வாக்காளர் யாருக்கு வாக்களித்தார் என்பதை வெளிப்படுத்துவது இதன் மூலம் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. திரையுலக நட்சத்திர தம்பதிகளின் வாழ்க்கை எப்போதும் பொதுமக்களின் ஆர்வத்திற்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. அந்த வகையில் உலக அழகி ஐஸ்வர்யா ராய், பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் ஆகியோரின் திருமண வாழ்க்கை கடந்த 19 ஆண்டுகளாக இந்திய ஊடகங்களின் பேசு பொருளாக இருந்து வருகிறது. வதந்திகளும் சர்ச்சைகளும் ஒருபுறம் சூழ்ந்தாலும் முதிர்ச்சியான காதலாலும் பரஸ்பர மரியாதையாலும் ஒரு பிணைப்பை எப்படி தக்க வைக்க முடியும் என்பதற்கு இந்த தம்பதியினர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளனர். சமீபத்தில் அபிஷேக் பச்சன் தனது மனைவியை பற்றி பகிர்ந்துள்ள நெகிழ்ச்சியான தகவல்கள் அவர்களின் ஆழமான காதலை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு பறைசாற்றியுள்ளன. சமீபத்திய பேட்டி ஒன்றில் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயை தனது சோல்மேட் என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகள் ஆரத்யாவை மிக சிறந்த பண்புகளுடன் வளர்த்ததற்கான முழு பெருமையும் ஐஸ்வர்யா ராயவே சேரும் என்றும் பாராட்டியுள்ள அவர், அடுத்த ஆண்டு வரவிருக்கும் தங்களது 20வது திருமண நாளுக்காக மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அராஜகங்களும் பணப்பட்டுவாடாவும் நடப்பதாக குற்றம் சாட்டி தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்துள்ளன. ஆனால் இதுபோன்ற அராஜகத்தை நான் பார்த்ததே இல்லை. குறிப்பாக தெற்கு தொகுதியில் அடுக்கடுக்கான அட்டூழியங்கள் அரங்கேறி வருகின்றன. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை எனவும் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது. காவல்துறையினரால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் பணம் விநியோகிப்பவர்களை நாங்கள் கையும் களவுமாக பிடித்து கொடுத்தாலும் தேர்தல் அதிகாரிகள் அவர்களை தப்ப விடுகிறார்கள் என்றும், கரூரை சேர்ந்த 18 பேரை சுயேட்சை வேட்பாளர்களாக தெற்கு தொகுதியில் நிறுத்தியதே குழப்பத்தை ஏற்படுத்தத்தான் இன்று இந்த தொகுதி ஒரு கலவர பூமியாக மாறியுள்ளது. தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் அளித்தால் பெரிய அளவில் பணம் பிடித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுப்போம் என்கிறார். அவருக்கு உயிரை விட பணம் தான் முக்கியமா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். கோவை தெற்கு தொகுதியில் தாராளமாக பணப்பட்டுவாடா நடப்பதாகவும் அதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதாகவும் கூறி அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் மாவட்ட ஆட்சியர் நேரில் வரும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதியாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் அர்ஜுனன் மட்டும் ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க சென்றார். இருப்பினும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் நடைமுறைகளில் பணப்பட்டுவாடா மற்றும் வாக்காளர்களுக்கு கையூட்டு வழங்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக கூறி 3 குறிப்பிட்ட சட்டசபை தொகுதிகளின் தேர்தல்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென அறப்போர் இயக்கம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு புகார் அளித்துள்ளது. அறப்போர் இயக்கம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ள அந்த புகாரில் கடந்த 3 நாட்களில் ஆலங்குளம், மயிலாப்பூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டதற்கான தெளிவான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KRB பிரபாகரன் தனது கட்சியினருடன் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கும் உத்திகள் குறித்து பேசுவதும் அங்கு பணம் இருப்பது வீடியோவில் தெளிவாக தெரிவதாகவும் அந்த இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல் மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் வேலுவின் உதவியாளர் என சொல்லப்படும் சத்தியமூர்த்தியின் வீட்டில் தேர்தல் ஆணையம் நடத்திய சோதனையில் 75 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பல கோடி ரூபாய் பணம் விநியோகம் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் உள்ள புதூர் கிராமத்தை சேர்ந்த
ஒவ்வொருவருக்கும் தலா 1000 ரூபாய் வீதம் திமுக வேட்பாளர் மணிமாறன் சார்பில் வழங்கப்பட்டதாக திமுக கிளை செயலாளர் செல்லப்பாண்டியனின் மகள் பேசும் ஆடியோ ஆதாரமும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் தேர்தலை தொடர்ந்து நடத்துவது நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தல் முறைக்கு எதிரானது என்று அறப்போர் இயக்கம் கவலை தெரிவித்துள்ளது. எனவே ஆலங்குளம், மயிலாப்பூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய 3 தொகுதிகளின் தேர்தல்களை உடனடியாக ரத்து செய்வதுடன் இதில் தொடர்புடைய வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் மீது முறையான விசாரணை நடத்தி அவர்களை தகுதி நீக்கம் செய்யவும், சிறை தண்டனை உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கவும் அந்த இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களுக்கான இணைய இணைப்பையும் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் தனது புகாரில் இணைத்துள்ளார். சென்னையை சேர்ந்த கிளாசிக்கல் டான்ஸ் மாஸ்டரான இளம்பெண் ஒருவர் 21ஆம் தேதி அடையாறு சாஸ்திரி நகர் வழியாக பைக்கில் சென்றிருக்கிறார். அப்போது அவரை பின்தொடர்ந்து மற்றொரு பைக்கில் வந்த இளைஞர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளம்பெண் சத்தம் போட்டுள்ளார். உடனே பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் தன்னுடைய பைக்கில் மின்னல் வேகத்தில் தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவத்தால் மனவேதனை அடைந்த இளம்பெண் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் மற்றும் தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்ற போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து இளம்பெண்ணிடமும் விசாரணை நடத்தினர். சிசிடிவி கேமராவில் பதிவான இளைஞரின் பைக் நம்பரை வைத்து அவர் யார் என்று போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் அவரின் பெயர் கணேஷ், திருவான்மியூரை சேர்ந்தவர் என்று தெரிய வந்தது. இதையடுத்து கணேஷை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். அதோடு குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய பைக்கையும் கணேஷிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். நடிகர் பார்த்திபன் ஹைதராபாத் நிகழ்ச்சியில் தனது சாதி குறித்து பேசியது விமர்சனத்திற்குள்ளான நிலையில் தான் ஒரு சாதி மதமற்றவர் என அறிவிக்க கோரி வேளச்சேரி வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளார். பின்னர் இது சோழிங்கநல்லூர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டது. மார்ச் 25இல் அவர் நேரில் ஆஜராகியும் தேர்தல் பணிகளால் சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் காலதாமதம் செய்தனர். இதையடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி தண்டபாணி பார்த்திபனின் இந்த முயற்சியை பாராட்டியதோடு ஏப்ரல் 29, 2026க்குள் அவருக்கு சான்றிதழை வழங்க வேண்டும் என சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு அதிரடி உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் குறித்து மீண்டும் விவாதம் கிளம்பியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. ஓட்டு சாவடிக்குள் மொபைல் போன் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது எனவும், ஓட்டு சாவடிக்கு வெளியே மொபைல் போனை பாதுகாப்பாக வைப்பதற்கு தேர்தல் கமிஷன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. ஆனால் வாழ்க்கையில் 15 நிமிடம் போன் இல்லாமல் இருக்கப் போகிறோம் எனவும், தேர்தல் அதிகாரியிடம் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து கொடுத்துவிட்டு மறக்காமல் டோக்கன் வாங்கிக் கொண்டு ஓட்டு சாவடிக்குள் செல்ல வேண்டும் என்ற தகவல் வெளியானது. மோசடி வழக்கில் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரிநாடார் நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்களிக்க அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. மேலும் குற்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருப்பவர்கள் வாக்களிக்க முடியாது என்று ஹரிநாடார் மனுவை தள்ளுபடி செய்து ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுடில்லியில் பிரதமர் மோடியை பயங்கரவாதி என விமர்சித்த காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சித்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ள தேர்தல் கமிஷன் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதுடன் 24 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் புகழ்பெற்ற நகரத்தார் குலதெய்வ வழிபாடு இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்ற போர் 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அது நாளையுடன் முடிவுக்கு வருகிறது. தொடர்ந்து போரை நிறுத்தும் பணியில் அமெரிக்கா, ஈரான் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த பாகிஸ்தான் தயாராகி வருகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை ஈரான் புறக்கணித்துள்ளது. அமெரிக்கா வைக்கும் கோரிக்கைகளும் கெடுபிடிகளுமே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. தவிர ஈரானுக்கு சொந்தமான கப்பலை பிடித்து வைத்திருப்பதும் ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 8 பெண்களின் தூக்கு தண்டனையை நிறுத்த வேண்டும் என ஈரானுக்கு ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் மீதான தடையை மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஷவர்மா போன்ற உணவுகளுடன் பரிமாறப்படும் மயோனைஸால் உணவு நச்சுத்தன்மை ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து பச்சை முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மயோனைஸை உற்பத்தி செய்யவோ, சேமிக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ 1 வருடம் தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையானது ஏப்ரல் 8ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது அதனை மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டித்து அரசு ஆணை வெளியிட்டு உள்ளது.
கோடையின் தாக்கத்தால் வெப்பவாத பாதிப்புக்கு உள்ளானவர்களின் உடல் வெப்பநிலையை குறைக்க பாராசிட்டமால் மருந்தை அளிக்கக்கூடாது என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் 100 டிகிரி வெயில் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக கோடைக்கால நோய்கள், வைரஸ் தொற்றுகள் பரவும் சூழல் எழுந்துள்ளது. வெப்பவாத பாதிப்புக்கு உள்ளாவோரின் உடல் வெப்பநிலையை குறைக்க மருத்துவரின் பரிந்துரையின்றி சிலர் வெவ்வேறு மாத்திரைகளை உட்கொள்வதாக கூறப்படுகிறது. இதனால் கடுமையான எதிர்விளைவுகள் ஏற்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வெப்பவாதம் பாதிக்கப்பட்டு எவருக்கேனும் மயக்கம் ஏற்பட்டாலோ, உடல் சோர்வாக காணப்பட்டாலோ நிழல் மற்றும் காற்றோட்டம் உள்ள இடங்களில் ஒரு பக்கமாக படுக்க வைப்பது அவசியம் எனவும், அவர்களை தண்ணீர், இளநீர், மோர் பருக செய்து உடல் வெப்பநிலையை குறைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,14,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,250 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தின் பல பகுதிகளில் வெப்பம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வேலூரில் 41.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ள நிலையில் வாக்குப்பதிவு நாளன்று நிலவப்போகும் அதிக வெப்பம் மற்றும் புழுக்கம் காரணமாக பொதுமக்கள் தகுந்த பாதுகாப்புடன் வந்து வாக்களிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.